இருள் விலகாத இரவின் கடைசி நாளிகையில் கபிலரை எழுப்ப அவரது அறை நோக்கி வந்து கொண்டிருந்தால் வீரன் ஒருவன். அவனது காலடி ஓசை மிக தொலைவில் இருந்தே கேட்க தொடங்கியது. படுக்கையில் இருந்து மெல்ல அசைந்தார் ஓசை. அறைக்குள் நுழைவதற்குள் எங்கோ இருந்தோ அந்த மலரின் மனம் அவரது மூக்குக்குள் ஏறியது. சற்றே மூச்சை இழுத்து முகர்ந்தார். காலடி ஓசையில் அருகில் வந்து நின்றது நள்ளிரவில் மலரும் மலரின் மனம். நள்ளிரவு மலருக்கு என்ன தனி குணங்கள் உண்டு. அது வண்ணங்களை எல்லாம் வாசனையாக்கி ஒளி வீசக்கூடியது. ஆம்பலும் முகனையும் நள்ளிரவிலே பூப்பவை. ஆனால் மயிலையும் தனித்துவமிக்க வாசனத்துக்கு அவற்றையே இணை சொல்ல முடியாது. மயிலையும் மணமறையும் எங்கும் பரவியது. காட்சிக்கு முன்பே நறுமணத்தால் இதயம் நிரம்பியது. அகலமகிழ்வோடு கண் விழித்தார் கபிலர். மலரை கூடையை அறையில் வைத்துவிட்டு ஒரு பெண் வெளியேறினார். அருகே வந்த வீரன் சொன்னார், பரம்பின் தலைவர் உங்களை அழைத்து வர சொன்னார். மலர் மனதோடு இணைந்து இணையவனின் அழைப்பு சிறிது நேரத்தில் வருவதாக கூறினார். மாளிகையில் முகப்பில் தயாராக நின்று கொண்டிருந்தான் பாரி. கபிலர் வெளியேறி வந்ததும் வாருங்கள் போகலாம் என் உற்சாகமாக அழைப்பு தின்றான். இரவின் கடைசி இதழ் இப்பொழுதுதான் உதிரத் தொடங்கியிருந்தது. தீப்பந்தங்களை அணைக்க வீரர்கள் முடகு வளைக்கூடா போய்க் கொண்டிருந்தனர். பறவைகளின் சத்தம் இன்னும் வெளியேறவில்லை. எவ்வூரின் நடுவீதியிலே வழியே கபிலரை அழைத்து கொண்டு மேலே ஏறினான். பரணி அணிந்திருந்த உடையில் இருந்த நறுமணம் பரவியது. அதற்குள் நிரம்பியிருந்த மயிலையும் மனத்தையும் அது வீஞ்சியது. வீதியில் நடக்கும் போது கூட வாசனை கரையாமல் ஆடையோடு வந்து கொண்டிருக்கிறது. கபிலரை எவ்வூரின் மேலே இருக்கும் உச்சிப்பாறைக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தான் பாரி. நாய்களின் குறைப்பொடி அங்கும் இருக்குமாக கேட்டுக்கொண்டிருந்தது. அவர்கள் மேல் நோக்கி நடந்து கொண்டிருந்தனர். புலர்காலையில் வீதிகளின் உள்ளக்கை ரசித்தபடி நடந்து கொண்டிருந்த கபிலர் பாரியிடம் கேட்டார், யவனத்தில் இருந்து நறுமண எண்ணெயை வாங்கி பூசிக்கொள்ளும் வேந்தர்களையும் பெரு வணிகர்களையும் அறிவேன். ஆனால் அந்த வாசனை கூட இவ்வளவு மனம் ஊட்டுவதாக நான் உணர்ந்தது இல்லை. உனது ஆடையின் வாசனை அளவற்ற நறுமணத்தை பரவுகிறதே. அதிகாலை காற்று மனம் கொண்டுதானே மிதந்து வரும், அதனால் இருக்கலாம். இல்லை, காலடி யோசை என்னை எழுப்பியது போல் காற்றில் கலந்திருந்த மெல்லிய மனத்தை நான் உணர்ந்தேன். பின்னர் மயிலையின் மனத்தால் அறையே நிறைந்தது. அது நுகர்ந்த என் மூக்குக்கு அதைவிட சிறப்பான ஒரு மனத்தை கண்டறியதா என்ன? இருவரும் உச்சிப்பாறையின் அருகே வந்தனர். வெளிச்சம் மெல்ல பரவி கொண்டிருந்தது. பறவைகளின் குரல் கேட்க தொடங்கியது. பாரி சொன்னான், தாளை மலரின் பெண் பூ ஆண் பூ இருக்கின்றன அல்லவா? அவற்றின் ஆண் பூவின் அரும்பு மிகவும் மனமூட்டிய கூடியது. காய்ந்த ஆண் பூவின் இதழ்களை ஆடைக்குள் போட்டு வைத்தால் சிறு பூச்சிகள் ஆடைக்குள் நுழையாது. அது மட்டுமல்ல, நல்ல மனமூட்டியாகவும் அவை இருக்கும். இவை எல்லாம் சொல்லத்தான் கேள்வி. இப்போது நீங்கள் சொல்வதுதான் இவ்வளவு மனம் வீசுவது தெரிகிறது. எங்களுக்கு இது பழகிவிட்டதால் தெரியவில்லை. என்ன சொல்லியபடி பாறையின் மேலே கபிலரை கை தூக்கி ஏற்றினான் பாரி. கைப்பிடித்து மேலேறியபடி கபிலர் கேட்டார், பெண் பூவை விட அதிக மனம் வீசும் ஆண் பூ ஆடையின் மீது இருக்கிறதா? ஆடையை அணிந்திருக்கிறதா? பாரி சற்றே வெட்கப்பட்டு அந்த கேள்வியை கடந்தால் இருள் அகன்று எவ்வூரின் மீது வெளிச்சம் பரவி கொண்டிருந்தது. கபிலர் உச்சிப்பாறையில் இருந்து நாற்புறமும் பார்த்தார். எவ்வூரின் பேரழகு அவரது கண்களை சுழற்றி கொண்டு இருந்தது. முழு வட்டமும் சுற்றி போது நகரின் அழகில் தன்னை மறந்தார். இயற்கையான பாரி அமைப்புக்குள் ஏற்ப மடிந்து கட்டப்பட்ட வீடுகள், இங்கொன்றும் அங்கொன்றுமாக கிளைப்பரப்பி நிற்கும் பெரும் மரங்கள், கரும்பாறைக்குள் அரணாக்கு கொண்டு கட்டி எழுப்பப்பட்டுள்ளன அரண்மனை இருக்கும் தென் திசையில் மிக தொலைவில் மலை நோக்கி செல்லும் சாலையில் தேர் ஒன்று விரைந்து போவது தெரிந்தது. அதை கவனித்த கபிலர் கை நீட்டியபடி பாரியை பார்த்தார். பாரி சொன்னார், அந்த பக்கம் இரு குன்றுகளுக்கு பின்னால் தான் பாலி நகர் இருக்கிறது. அங்குதான் ஆயுதச்சாலையும் பயிற்சி கூடங்களும் தொழிலாளர்களும் எல்லாம் இருக்கின்றன. எவ்வூரை விட அதிகமாக மக்கள் அங்கு வாழ்கின்றனர்.
விருந்தினர்கள் தங்கும் இல்லங்கள் அங்குதான் இருக்கின்றன. பாணர் கூட்டம் வந்து தங்கி செல்வது எல்லாம் அந்த இடத்தில்தான். பாலி நகரில்தான் வேலீர்கள் செல்வங்கள் எல்லாம் பாதுகாத்து வைத்துள்ளனர் என்று கேள்விப்பட்டுள்ளோம். அங்குதான் இருக்கிறதா பாலி நகர்? கபிலரின் கேள்வி கண்டு புன்னகைத்தான் பாரி. எங்கும் பறவைகளின் ஓசை கேட்டுக்கொண்டிருக்கிறது. கிழக்கு திசையை பார்த்தபடி நின்றிருந்தான் பாரி. மறுபக்கம் திரும்பாமல் கபிலரின் கேள்விகளுக்கும் பதில் சொல்லிக் கொண்டிருந்தான். கபிலரின் கண்கள் சுற்றி சுற்றி சுழன்று கொண்டிருந்தன. வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடும்போது கரும்பாறையின் மீதுள்ள நகரம் தனது மேனியின் எழிலை கூட்டிக் கொண்டிருந்தது. மக்கள் வீடுகளில் இருந்து வெளியே வர தொடங்கினார்கள். பறவைகளின் சிக்கீச் குரல்களும் காட்டையே எழுப்பிக் கொண்டிருந்தன. தீபத்தின் உச்சியிலிருந்து அடிபெயர்த்த அகல் விளக்கை பார்த்ததை போன்று இருந்தது அந்த நகரம். இளங்காற்று உச்சிப்பாறையை தழுவி மேலே ஏறியபடி இருந்தது. கபிலர் காணா கிடைக்காத காட்சி என்றார். கிழக்கு திசையை பார்த்து நின்று கொண்டிருந்த பாரி அவரின் தோள் தொட்டு திரும்பினால் கபிலர் கிழக்கு பக்கமாக திரும்பும் போது பாரி சொன்னார், இப்போது நீங்கள் காணப்போவதுதான் காணா கிடைக்காத காட்சி. கபிலர் முகத்தோடு கிழக்கு திசையை பார்த்தார். எல்லா திசைகளும் இருந்தே அதே அழகோடுதான். எவ்வூரின் கிழக்கு திசையும் இருந்தது இந்த கூடுதல் சிறப்பு என்று பாரி சொல்வதை எதை தவிர கபிலர்கள் கண்கள் தேடிக்கொண்டிருந்தன.